ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தஞ்சை டேஸ்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசோகா அல்வா எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கோம். மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு. நீங்கள் நார்மலாக 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிரிச்சுக்கலாம் எவ்வளோ அளவுன்னு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ ஊற வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறணும். அதுக்கு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா குக்கரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் 3 விசில் வரணும். இப்போது விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் டவுன் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா கொலவாக வெந்திருக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், பருப்பு எதுவுமே தனித்தனியாக இல்லை, எல்லாமே குழஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு இப்போ பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். இந்த அல்வாவுக்கு நிறைய நெய் தேவைப்படும், அப்பப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1/2 கப் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமா, அந்த கப்லேயே 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே கருகிடும். இன்னொரு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மொத்தமாக நம்ம 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பாசிப்பருப்பு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஊற்ற அந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது நல்லா கிளறி விட நல்லா செட் ஆகிடும். இப்போது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண வேணான்னாலும் ரியல் கலர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுட் கலர் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணால் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது நம்ம பாசிப்பருப்பு 1/2 கப், 1/4 கப் கோதுமை மாவு. இப்போ எவ்வளோ பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதுலேயே 2 மடங்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். ஸோ 1/2 கப்னா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறோம். சர்க்கரை சேர்க்க இந்த இது அப்படியே இலகும். ஸோ தண்ணி எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது இது 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இடையில நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண தான் நமக்கு அல்வா பதத்துக்கு அப்படியே வரும். இப்போது 10 மினிட்ஸில் நல்லாவே திக் ஆயிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டோம்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சைட்லலாம் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறி விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நெய்யில் வறுத்த முந்திரியும் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்வ் பண்ணிடலாம். நமக்கு சுவையான அசோகா அல்வா சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.